கடகராசியின் சின்னம் நண்டு. நண்டு கொளுத்தால் வலையில் தங்காதும்பார்கள். அதை போல் பாச வலையை தாண்டி எங்கும் எதிலும் இவர்கள் எப்பொழுதுமே தங்க மாட்டார்கள். நண்டு எப்படி ஒரு பொருளை பிடித்தால் நகராதோ அதை போல் இவர்களும் ஒருவரை பிடித்து விட்டால் அதனை விட்டு இவர்கள் நகர மாட்டார்கள். எங்கே ஏமாறுகிறார்கள்? இவர்களுடைய பலவீனமே சென்டிமெண்ட் தான். மேலும் இவர்கள் கொஞ்சம் கண்ணீர் வடித்து யாராவது ஒரு சோகக்கதை சொன்னால் போரும், எதை வேண்டுமானாலும் எடுத்து கொடுத்து விடுவார்கள். அது நகையாக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம். அதனால் இவர்களை மற்றவர்கள் எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாம ஒன்லி பிராக்டிக்கலா கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர் லைஃப் பார்ட்னராக வருகிறார். அப்ப என்ன யோசிக்கிறாங்க இவங்கன்னா, கொஞ்சம் கூட ஒரு லவ்வோ, அன்போ, அஃபெக்ஷனோ, பாசமோ, காதலோ, ரொமான்ஸோ எதுவுமே இல்லாம ஒரு ஜடம் போல் இருக்கிறாரே, கீ கொடுத்த பொம்மை போல் உழைத்து கொண்டே இருக்கிறாரே. இவங்க பார்ட்னர் இவங்க அம்மா செஞ்சாங்களா, பெத்தாங்களா, இல்ல செய்யும் பொழுது அப்படியே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் உழைக்கணும், அதுவும் மாடு மாதிரி உழைக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஒரு கடிவாளம் கட்டப்பட்டது போல் இருக்கிறாரு. கொஞ்சம் கூட இவர்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸே இல்லையா என்றுதான் இவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசி கடகராசி. நீர் தத்துவத்தை கொண்ட மனோகாரகன் சந்திரனின் ஆட்சி பெற்ற அதிக பாசம், கற்பனை மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஒரு ராசியாகும். கடகராசியின் சின்னம் நண்டு. நண்டு கொளுத்தால் வலையில் தங்காதும்பார்கள். அதை போல் பாச வலையை தாண்டி எங்கும் எதிலும் இவர்கள் எப்பொழுதுமே தங்க மாட்டார்கள். நண்டு எப்படி ஒரு பொருளை பிடித்தால் நகராதோ அதை போல் இவர்களும் ஒருவரை பிடித்து விட்டால் அதனை விட்டு இவர்கள் நகர மாட்டார்கள். மேலும் பிரம்மன் இவர்களுடைய தலையெழுத்தில் அளவற்ற பாசம், கற்பனை திறன், மற்றவர்களை அரவணைக்கும் குணம் ஆகியவற்றை எழுதியுள்ளார். ஈர நெஞ்சம் உள்ளவனுக்கு உலகம் அடிமை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தத்துவம். கடந்த பிறவியில பார்த்தோம்னா தாய் பாசத்திற்கோ அல்லது நிம்மதியான ஒரு இல்லற சூழ்நிலைக்கோ ஏங்கிய ஆன்மா இப்பிறவியில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் பாசத்தால் கட்டி போட வேண்டும் என்ற ஒரு கர்ம வினையை கொண்டு இவர்கள் பிறந்துள்ளார்கள். இந்த சந்திரனுடைய குணம் தேய்வதும் வளர்வது போல் இவர்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ், ஒரு மாற்றமான மனநிலை. காலையில் சிரித்தால் மாலையில் கோபம் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் புயல் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கே ஏமாறுகிறார்கள்? இவர்களுடைய பலவீனமே சென்டிமெண்ட் தான். மேலும் இவர்கள் கொஞ்சம் கண்ணீர் வடித்து யாராவது ஒரு சோகக்கதை சொன்னால் போரும், எதை வேண்டுமானாலும் எடுத்து கொடுத்து விடுவார்கள். அது நகையாக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம். அதனால் இவர்களை மற்றவர்கள் எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். மேலும் காதலில் இவர்கள் தேவதாஸ் அல்லது சந்திரமுகி ரேஞ்சுக்கு மாறி விடுவார்கள். அன்பே சிவம் அப்படின்னு உருகி உருகி காதலிப்பார்கள். ஆனால் பார்ட்னர் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தாலும் உனக்கு என் மேல் பாசமே இல்லை என்று ஓவராக கற்பனை செய்து இரத்த கண்ணீர் வடித்து சிக்கலை கூட இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். இவர்கள் ரொம்பவும் பிராக்டிக்கலாக இருப்பார்கள். வியாபாரத்துல பாசம் பார்த்தா துண்டு துளசி ஆகிவிடும் அப்படிம்பார்கள். வாடிக்கையாளர்களிடம் பாசம் பார்த்து கிரெடிட்டு கடனை எல்லாம் கொடுத்தா பிறகு அதனை திரும்பி கேட்கும் பொழுது ரொம்பவும் கஷ்டமாகிவிடும்.
குடும்பத்தில் என்ன பரிதாபம்னா வீட்டுக்கு மாறி வெளியூருக்கு காரி அப்படின்னு இவர்களை சொல்ல முடியாது. இவர்கள் வீட்டுக்கும் மாறிதான். ஆனால் குடும்பத்தினர் இவர்களுடைய அதீத பாசத்தை அதிகாரம் அப்படின்னு தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். நான் யாருக்காக வாழ்ந்தேன், நான் யாருக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக போராடினேன், பிறகு அவர்களே எனக்கு சப்போர்ட் செய்யவில்லை அப்படிங்கிறது இவர்களுடைய பரிதாப நிலை. குழந்தைகளுக்காக அதிகமாக மெனக்கிடுவது அப்படின்னா அது முதல்ல நிற்கிறது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இந்த மாதிரி அதிகமாக குழந்தைகளுக்காக கடன் சுமைகளை எடுத்து சுமப்பது, பிறருக்கு உதவ போய் கடனை தன்மேல் சுமத்தி கொள்வது, அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். கடக ராசி கடக லக்னமாக வரும் பொழுது இவர்கள் மனசுல என்ன ஓட்டம் இருக்கிறதோ அது அப்படியே தெளிவாக இவர்களுடைய முகத்தில் தெரிந்துவிடும். அதான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்வார்கள் பாருங்க. அகத்தில் இருப்பது அப்படியே முகத்தில் தெரிந்துவிடும். இவர்கள் தனஸ்தானம் சிம்ம ராசியாக வருகிறது. அரச குடும்பம் போல் கம்பீரமாக வாழணும் அப்படின்னு இவர்கள் நினைப்பார்கள். கோபம் வந்தால் இவர்களுடைய வாக்கு அப்படியே நெருப்பாக மாறி சூட அனலாக வந்துவிடும். ஏன்னா இவர்களுடைய வாக்கு ஸ்தானம் உஷ்ணமான சூரியனுடைய வீடாகும். இவர்களுடைய முயற்சி ஸ்தானம் கன்னி ராசியாக வருகிறது. மனதால் பலவீனமாக இருந்தாலும் புத்தி கூர்மையால் இவர்கள் இக்கட்டான சூழலிலிருந்து தப்பித்து வெளியே வந்து விடுவார்கள். இளைய சகோதரர் இளைய சகோதரியிடம் கொஞ்சம் கணக்கு பார்ப்பார்கள். தாயில் சிறந்த கோயில் இல்லை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தாரக மந்திரம். தாய் வழியில் வசதிகளும் சிலர் ஓரளவுக்கு சொத்துக்களையும் பெறுகிறார்கள். அம்மாவுடைய சப்போர்ட் அதிகம் பெறுவார்கள். இவர்களும் நல்ல அம்மாவாக இவர்கள் ஆணாக இருந்தாலும் ஒரு அம்மா போல் குழந்தைகளை பார்த்து கொள்வதில் அலாதி பிரியம் இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய 5ஆம் வீடு இந்த இடத்துல தான் இவர்கள் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக செயல்படுகிறார்கள். இவர்களுடைய 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இவர்களுடைய ராசியில் நீசமடைகிறது. அப்போ அந்த குழந்தையுடைய கெப்பாசிட்டி என்ன, டேலண்ட் என்ன, அதுல இருந்து ஒரு 5% 10% நம்ம டீவியேட் பண்ணலாம். ரொம்ப குழந்தைகளுக்காக மெனக்கெட்டு கடனை வாங்கி ஓவர்லோடு பண்ணி பிறகு குழந்தை அதை செய்யல எதை செய்யலைன்னு வருத்தப்பட்டு இவர்களே பேனிக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் அதிகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். கடன் நோய் எதிரி ஸ்தானம் குரு. நிறைய ஆன்மீகம், பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள், குருவுக்கு மரியாதை செய்கிறேன், இதுக்கெல்லாம் கூட இவர்கள் அதிகம் கடன் வாங்கி விடுகிறார்கள். அதனால அந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இது கொஞ்சம் சில நேரத்துல பார்த்தோம்னா ஓவர் திங்கிங்காக இவர்கள் செயல்படுவது போல் தோன்றுகிறது. இதனை கொஞ்சம் இவர்கள் குறைத்து கொண்டால் இன்னும் இவர்களுக்கு பிளஸ்ஸாக வரும். இவர்களுடைய 7ஆம் அதிபதி சாட்டர்ன் இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் நீசம் பெறுகிறது. இவர்களுக்கு நிறைய இடத்துல முற்றிலும் நேர்மாறான, கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாம ஒன்லி பிராக்டிக்கலா கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர் லைஃப் பார்ட்னராக வருகிறார். அப்ப என்ன யோசிக்கிறாங்க இவங்கன்னா, கொஞ்சம் கூட ஒரு லவ்வோ அன்போ அஃபெக்ஷனோ பாசமோ காதலோ ரொமான்ஸோ எதுவுமே இல்லாம ஒரு ஜடம் போல் இருக்கிறாரே, கீ கொடுத்த பொம்மை போல் உழைத்து கொண்டே இருக்கிறாரே, இவங்க பார்ட்னர் இவங்க அம்மா செஞ்சாங்களா பெத்தாங்களா இல்ல செய்யும் பொழுது அப்படியே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் உழைக்கணும், அதுவும் மாடு மாதிரி உழைக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஒரு கடிவாளம் கட்டப்பட்டது போல் இருக்கிறாரே, கொஞ்சம் கூட இவர்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸே இல்லையா என்றுதான் இவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய 8ஆம் இடம் சாட்டானுடைய வீடாக வருகிறது. அப்போ இந்த சாட்டான்கிறது பழமையான விஷயங்களை குறிகாட்டுகிறது. இப்போ நிறைய தேவையில்லாத சில
பழமையான புராண வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு கூட இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்களுடைய 9ஆம் வீடு குருவின் வீடாக வருகிறது. அப்போ அந்த குருவை குறிகாட்டக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு ராசியில் உச்சம். அப்போ அந்த ஒரு டிவைன் வைப்ரேஷன், டிவைன் கனெக்ஷன், இந்த சாய்பாபா வழிபாடு செய்யும் பொழுது, பெரியவர் வழிபாடு செய்யும் பொழுது, குரு வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிவைன் கனெக்ஷன் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதைத்தான் நான் 6ஆம் வீட்டில் சொன்னேன். இதை ஒரு அளவாக வைத்துக் கொள்ளணும். இதுல ஓவர் திங்கிங் செய்யும் பொழுது இவர்கள் கொஞ்சம் பிரச்சனை அடைகிறார்கள். அதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். முட்டி மோதி பார் அப்படின்னு சொல்வதை போல் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு ரொம்ப அதிகமான ஈகோ பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். ரொம்பவும் போராடி இவர்கள் அந்த இடத்தில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்களுடைய 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு. அப்போ நிலையான சொத்துக்கள், ஆபரணங்கள் இதிலெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் செய்கிறார்கள். மேலும் இவர்களே லாபஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார்கள். இதுல என்னன்னா லாபாதிபதி இவர்களுடைய வெற்றியில் நீசம், பாக்கியத்தில் உச்சம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா கொஞ்சம் இவர்கள் பேராசைப்படாமல் பிராக்டிக்கலாக போனால் அது ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஆசைப்பட்டு ஓவரா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவர்கள் இருக்க வேண்டும். இவர்களுடைய விரயம் அப்படிங்கிறது புதனுடைய வீடாக வருகிறது. அந்த புதன்கிறது டிராவலிங்கை குறிகாட்டுகிறது. அப்போ தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணம், இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் செய்தால் இவர்களுடைய அந்த செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். இவர்களுக்கு பகவத்கீதை மனப்பரிகாரம், எமோஷனல் பேலன்ஸ், அதாவது நிதானமே பிரதானம். யாரும் அழுகை கதை சொன்னால் உடனே உருகிவிடக் கூடாது. இதெல்லாம் உலக மகா நடிப்புடா சாமி. எங்க ஊர்ல சிவாஜி கணேசன் சார்னு ஒருத்தர் இருந்தாரு, நடிப்புக்கே அவர் தான் யூனிவர்சிட்டி, அவரையே சாப்பிட்டு போயிடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனதை தேத்தி கொண்டு 10 நிமிடம் யோசித்தால் ஒரு 75% ஆஃப் த ப்ராப்ளம்னா கொடுத்து விட்டு ஏமாறக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படாது. மேலும் அம்மன் வழிபாடு, சந்திரனின் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமைகளில், பௌர்ணமி நாளில், பிரதோஷ நாட்களில் இவர்கள் அம்மன் வழிபாடு செய்வது, சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது நிறைய மனக்குழப்பங்களை இவர்களுக்கு தீர்த்து வைக்கும். தண்ணீர் மற்றும் உணவு தானம் செய்வது கர்ம பரிகாரம். அதாவது கோடை காலங்களில் இந்த நீர்மோர் பந்தல் வைப்பது, மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவது, அன்னதானம் செய்வது இவர்களுடைய கடன் சுமைகள் எல்லாவற்றையும் குறைக்கும். பிரத்யேகமான பரிகாரம் அப்படின்னா தினமும் காலையில் அம்மாவிட்ட ஆசீர்வாதம் பெறுவது. அது காலில் விழுந்துதான் ஆசீர்வாதம் பெறணும்னு இல்லை, நிறைய பேர் அம்மாவை இவர்களுடைய காலில் விழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாட்டேந்து ஒரு குட் வைப்ரேஷன்ஸ், ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன் பெறுவது இவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தோஷங்களையும் நீக்கி பிரம்மன் எழுதிய விதியையே மாற்றி நிறைய நன்மைகளை வாரி வழங்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.